ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் சில விஷயத்தில் திடீர்னு மாற்றிக்க முடியல மனசை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க, உன்னால் கண்டிப்பாக எல்லாமே மாற்றிக்க முடியும் அப்படின்னு நீ நம்பு. உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு நீ மனசார நம்பினா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த பையன் ரொம்ப நல்லவராக இருக்கார். அழகை மட்டும் பார்க்காத. நீ ஏற்கனவே காலேஜ் படிக்கிறப்ப லவ் பண்ண பையன் அழகாக இருக்கலாம். ஆனால் உன்னை கடைசி வரைக்கும் அவன் பார்த்துக்கிறவனா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அவெல்லாம் டைம் பாஸ்க்காக பழகிட்டு போகிறவன். அதனால் நான் வீட்டில் ஃபேமிலியில் முடிவு எடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா உன்னோட லைஃபு நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதாக்கா, இருந்தாலும் எனக்கு அவனை என்னால் மறக்கவே முடியலை அப்படின்னோடனே, அவனை மறந்து தான் ஆகணும். 1 இயர் லவ் பண்ணியிருக்கீங்க. அவன் உன் மேலே ஒரு கேரிங்காகவோ இல்லை அக்கறையாகவோ இருந்திருந்தான்னா இந்நேரம் அவன் ஒரு வருஷமாக நீங்கள் பேசுகிறது கிடையாது. அப்படிங்கிறப்போ அவன் நீ உன்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதுக்கு தயாராக இருப்பான். ஆனால் அவன் ஏன் உன்னை பார்க்கவும் இல்லை ஒரு கான்டாக்டில் கூட ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசலை அப்படின்னா அவனுக்கு உன்னை பற்றியான விருப்பங்கிறது கிடையாது. அவன் இதுலேயும் விருப்பத்துக்காக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் அதையெல்லாம் நீ மீறி தான் வாழ்க்கையில் நீ கொண்டுட்டு போக வேண்டிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது. உன்னை நல்லா பார்த்துக்கிறவரா, நல்லா இது பண்ணுறவரா இருந்தாருன்னா அவரை நீ வாழ்க்கை துணையாக கொண்டுட்டு போனீங்கன்னா தான் உன் வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களில் நீயாவே ஒரு சில காரணத்தை தேடிக்கிட்டு உனக்கான காரணத்தை தேடாமல் இது பண்ணாமல் இருந்தேன்னா அதுக்கு தகுந்த ஒரு இதுங்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அக்கா. ஆனால் என்னால் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு டைம் ஆகும். இவரை நான் மனசார ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் டைம் ஆகிறதுக்கான இதுங்கிறத நம்மளுக்கு யோசிச்சுட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள், செய்யுங்க. அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அவசியமான விஷயங்களை நம்ம என்றைக்குமே ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவசியம் இல்லாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எல்லாமே வேண்டாம் வெறுப்பாக ஒரு சில விஷயங்களில் கொண்டுட்டு போய் நம்ம இது பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை மாற்றாமல் நம்மளுக்கு தேவையான இதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனாலே எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயந்தான். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இனிமேல் சரி பண்ணணுமோ இல்லை அவங்கள நம்ம ஏற்றுக்கணும் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதாக்கா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே காரணத்தோடு தான் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு சில இதில் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான தகுதிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம யாரையாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளால் சரிசமமாக நடத்த முடியும். எனக்கு இவரை நான் முதல்ல பிடிக்கல தான், இருந்தாலும் அப்பா அம்மா சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசை மாற்றிக்கிட்டு நம்ம போனோம்னா மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நம்ம போக முடியுமே தவிர அதெல்லாம் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எந்த விஷயத்தையுமே வாழ்க்கையில் கொண்டுட்டு போக முடியாதுக்கா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்னால் புரிஞ்சிக்க முடியுது, புரியாமலாம் இல்லை, நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் புரியுது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுனுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது என்கிட்ட கோவப்படும், ஒரு மாதிரி வெறுப்பாக நடந்துக்கும். ஆனால் இப்பப்போ அது பேசுகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு அது இருக்குதுங்கிறப்போ நினைக்கிறப்போ ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயங்கிறது.